ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். பல எபிசோட்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கூடவே புச்சிக்கரோ இன்னொருத்தன் 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு லேயரை கட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு லேயர் போட்டு நம்ம கோச்சிவை பிடிச்சாங்க இல்லையா, உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லேயரை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்குள்ளே இன்னொரு லேயர் இருக்குது. அதை நான் எப்படி கட் பண்ணணும், இந்த பேரியரை எப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே நின்று யோசிச்சுட்டு இங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக குத்துன்னு குத்துறான். என்னத்துக்கும் வேலைக்கு ஆகலை. அப்படியே சரி எங்கே தான் இருப்பானுங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா மேலே உக்காந்துட்டு இருக்கானுங்க ஒரு பாட்டி, ஒரு மொட்டையன், ஒரு நெட்டையன். 3 பேரும் அங்கே உக்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான். இந்த பேரியரை போட்டு ரொம்பவும் நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே யாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புஜிகரோ இன்னொருத்த 3 பேரும் பார்த்துட்டு என்னடா இது கோழி விட்டு சைஸில் இருக்குது இதுவாது அப்படின்னா, ஆமாங்க இதுவும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேர்த்தையும் எடுத்து வச்சு நெசுக்கிறானுங்க. ஒன்றுத்தையும் காணோம். ஒரு பேரே தான் முடிஞ்சு, இன்னும் 2 பேர் இருக்கே. இது என்னென்னு பார்த்தா மேலேருந்து தாவுறானுங்க. மாற்றி சண்டை போட்டுட்ருக்கானுங்க. இங்கே மொட்டையும் பார்த்தீங்கன்னா என்ன அடித்தாலும் மொட்டையனுக்கு வலிக்க மாட்டேங்குது, ரத்தம் வர மாட்டேங்குது, ஒன்றுமே வர மாட்டேங்குது. என்னடா இவன் மனுஷனா இல்லை பாறாங்கல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கும்போது தான் இங்கே பயங்கரமாக இன்னொருத்தன் இது பண்ணிட்டுருக்கான். ஒருத்தன் மாஸ்க்கை போட்டுட்டு சண்டை போட எப்பா இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, இவன் என்ன பண்ணாலும் அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, குத்தி போட்டாலும் சரி, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. பிடிச்சிக்கிற என்னடா இவனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், இவன் வேறு ஏதோ ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான், அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மினாமிக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருது. அதாவது நம்ம புச்சிக்கோரவும் நம்ம ஹீரோ கூட ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் தான் நினச்சி பார்க்குறான். இவங்க ஏற்கு முன்னே அதாவது நம்ம ஹீரோ புச்சிக்கோரோ எல்லாருமே ஃபஸ்ட்டு கிரேடுக்கு ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதனால் அதை கேட்டுட்ருக்கான். இல்லை நான் ப்ரொமோஷன் வாங்கணும், இன்னொருத்தர் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணவிட்டு நான் ஃபஸ்ட்டு கிரேடுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 3 பேருடைய ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டி ஒரு கில்லர் பாட்டி, இங்கே பேரை அதோட ஒரு கில்லர், அந்த மொட்டையும் அவன் அதோட கேடு கட்ட கில்லரான். 3 பேரும் மக்களை கொண்டு கொலை போடுறதெல்லாம் மிகப்பெரிய இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இங்கே பாட்டி ஏதோ மந்திரம் போட இவனுடைய பேரை முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு இன்னொருத்தனாக மாறிடுறாங்க. இப்போ மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மொட்டனையை போட்டு மொட்டையிலேயே கொட்டினா புகை வருது, ஆனால் இழிக்க ஆரம்பிக்கிறான். டே இவன் என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா, இவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறானே தெரியலடா. புச்சிக்கோரோ ஒழுங்கா இவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறான்னு கொஞ்சம் ஐயோ பார்த்து சொல்கிறா, காற்று இல்லைடா பார்த்து சொல்கிறா. நானே யோசிச்சுட்டு தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நம்ம புச்சிக்கரோவும் சரி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னத்தடா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்ல இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புச்சிக்கரோ பயங்கரமான ஆள், ஏன்னா ரொம்ப டேலண்ட் இல்லையா, கண்டுபிடிச்சிட்டான். அதே போல் இங்கே பேரனுக்கு இங்கேயும் அதே போல் புச்சிக்கரோ கூட இனாமியோட ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கான். இனாமியோட ஸ்டூடெண்ட் மாஸ்க்கை போட்டுட்டானா அவன் பெரிய ஆள் மாதிரி ஒரு நல்ல சக்தி, சுசுட்சு சக்தி வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிறான் எதிரி, போட்டுட்டு பயங்கரமாக மாற்றி சண்டை போட்டுட்ருக்க. இங்கே பாட்டி நீங்கள் ரெடியா, நான் மாற தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டையன் சொல்ல அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. என்னென்னா அந்த பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்கு காரணம் யார் தெரியுமா, இதுக்கு காரணம் யூஜி இட்டடோரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு பார்த்தா இதுக்கு காரணமே கோஜோ தான்டா. கோஜோவை கொல்லணும் தாண்டா நாங்கள் 3 பேருமே இதுக்கு ஒத்துக்கிட்டோம், வேறு எதுக்கும் இல்லை. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி என்ன பண்ணுது, ஒரு கில்லர் பாட்டி போல் அங்கே இருக்க ஒரு அப்பனை கொண்டுட்டு அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி மாறிடுங்க. அதே போல் அவனுடைய பேரனும் அந்த மாதிரி தான். 3 பேரும் பயங்கரமான கில்லர் போல் இந்த மாதிரி ஜாலியாக அவங்க நினச்ச வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த பாட்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மொட்டையும் இருக்கா இல்லையா, மொட்டையும் நம்ம கேடு கட்ட கில்லர் போல். ஏன்னா
கூடு கட்டி 3 பேர் அடிக்கிறாங்க. அதாவது மாற்றி மாற்றி யார் காசு கொடுத்தாலும் சரி அவங்கள போட்டு தள்ளிட்டு இவங்க ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு இருந்த ஆட்கள் தான் இந்த 3 பேரும். ஆனால் இந்த 3 பேர்த்துக்கும் ஆப்பு வைக்க வந்தவன் தான் நம்ம கோஜோ. ஏன்னா கோஜோ வந்து 6 ஐஸோட பிறந்திருப்பான் இல்லையா, அதனால வந்து ஜுஜுட்சு மந்திரவாதிகளாக இவன் பிறக்கிறதுக்கு முன்னே வந்து இந்த கர்ஸ் எல்லாம் வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை அதிகமாக இருந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி க்ரைம் பண்ணுறவங்கள வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கோஜோ வந்து பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாத்தையும் கண்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் 6 ஐஸோட பிறந்து வச்சு அவன் பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருப்பான். இதனால் வந்து கர்சஸ் எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிருக்கும். அதனால் இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பானுங்க இந்த 3 பேரும் வந்து சொல்லியிருப்பானுங்க. ஆனால் அவன் ஒரு நம்ம ஹீரோனே வருது சொல்லப்போனால் கோஜோ தான் ஹீரோ மாதிரி தெரியுது ஜுஜுட்சு கைசனில். அப்படி திரும்பி பார்த்தா பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. இதனாலே இவனை கொல்லணும். இதுக்கான காரணமே இந்த பையன்தான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அப்பத்துலேருந்தே நாங்கள் அவனை கொன்னா மட்டும்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், அதனால் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நினச்சி பார்த்துட்ருக்க இங்கே ஹீரோவும் சரி புஜிகோருவும் சரி இந்த மொட்டையிலே கொட்ட அவனுக்கு லைட்டாக வலிக்குதுங்க. இப்போ கண்டுபிடிச்சேன்னு சொன்னாங்க இல்லையா, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன்னா இவனை பலமாக அடித்தா இன்னமும் பலமாக போனான், லைட்டாக தட்டி விட்டா அவ்வளோதான் செத்துப்பிடும் பயப்புள்ள. அதாவது வீக்காக அடித்தா இவனுக்கு வலிக்கும், ஆனால் பலமாக அடித்தா சுத்தமாக வலிக்காது. இதான் இவனுடைய டெக்னிக். இதை கண்டுபிடிச்ச உடனே என்னடா சொல்கிற உண்மையாவாடா, இது தெரியாமல் போச்சு, நான் கொசுவை தட்டுற மாதிரி லைட்டாக தட்டி விட்ருப்பனே. ஆனால் இதுலேயே ஒரு இது இருக்குது. அது என்னென்னா ஒரு பக்கம் பலமாகவும் அடிக்கணும், ஒரு பக்கம் பலம் இல்லாமல் அடிக்கணும். அதனால் 2 பேரும் மாற்றி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், புஜிகோரோ அங்கே எல்லா மொழியிலையும் சமன் பண்ணி விடுவான். சரின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக வந்து இந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, அங்கே பாருங்கள் ஒழுங்காக அந்த பேரியரை கேன்சல் பண்ணுறதுக்கான அந்த சாவிஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் போட்டு பொலன்னு நெட்டையை நான் பொலந்து கட்டுறானுங்க. இந்த பக்கம் நம்ம மொட்டைங்க என்னடா முயலெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை ரொம்ப காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் வச்சு என்ன அடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யானையாக தூக்கி சமன் பண்ணி யானையை வர வச்சு போட்டு விட்ட அங்கே என்னடா ஷெட் இதை வேறு தப்பிச்சு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம யூஜியும் சரி இந்த பக்கம் நம்ம பிச்சுக்கரும் சரி அவனுக்கு பிளான் போட்ட மாதிரி என்ன பண்ணுறானுங்க, 2 பக்கம் ஒரு பக்கம் வந்து பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்குறான், இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து அழுத்தம் இல்லாமல் லைட்டாக சுண்டி விட்றானுங்க. இதை பார்த்துட்டு ஐயோ என்னுடைய டெக்னிக்கை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நான் உங்களை அழிக்காமல் விட மாட்டேன், எங்கள் டெக்னிக்கை கண்டுபிடிச்சல நீங்கள் தான்டா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து நம்ம மொட்டையன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு இது பண்ணிகிட்ருக்க. ஒரு வழியாக மொட்டையனை படுக்க போட்டு கும்மி அடிச்சிட்டானுங்க, திருப்பி முயலை போட்டு மூடிட்டானுங்க. மூடின உடனே இவன் சரி இப்போதைக்கு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்னப்பா இவனை விட்டுடலாமா இல்லை விடாமல் போயிடலாமா, இவங்ககிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு உக்காந்துட்ருக்கானுங்க. அப்படி உக்காந்துட்டு இருக்கும்போதே முயல்லேருந்து பயங்கரமாக எழுந்து வர, உன்னமாடா நீ எழுந்து வர பாய் பயலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிக்க இவனுக்கு ஒரே ஆச்சரியங்க. என்னதான் டெக்னிக் கண்டுபிடிச்சிருந்தாலையும் என்ன அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு தான் ஏற்கனவே டெக்னிக்கு கண்டுபிடிச்சது இல்லாமல் எப்படி அடித்தா இவனுக்கு வலிக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க இல்லையா, அதெல்லாம் மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்கானுங்க. இவன் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், என்னோட கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுகும் போதே அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.